கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் ஐயோ போட்டே ஐயோ போட்டே எல்லாம் நாசமா போட்டுக்கடா நாசமா போட்டுக்கடா படிச்சுட்டு போறான் அதுக்கு என்ன நான் இப்படி அழையிறேன் அப்ப ஆசிரியர் என்ன பிரச்சனை சொல்லுங்க ஒரு பிரச்சனையும் இல்லடா இந்த இறைச்சி கறி கோழி கறி எல்லாமே மலிவா வந்துட்டாமடா ஓ எனக்கு தெரியுது குறையிலர் 300 ரூபாய்க்கு வந்துட்டது பேரண்ட்ஸ் கோழி 500 ரூபாய்க்கு வந்துட்டது பச்சை மிளகா 300 ரூபா அது பச்சை மிளகா 80 ரூபா அதுக்கு என்ன ரைப் பண்ணி அடே இதெல்லாம் இருந்தும் அது விலை கூடிச்சேடா முக்கியமான இதுகள் எல்லாம் விலை கூட்டி போட்டாங்கடா இது மெலிஞ்ச என்னடா பிரயோசனம் என்னடா முக்கியமானது என்ன விலை குறைஞ்சதுக்கு என்ன அழுகுறா கூடினா தான் நீ என்ன குறைஞ்சதுக்கு அழுகுற கூடினதுக்கு தான் அழுகுறேங்கடா எது கூடினது பச்சை மிளகா விலை கூடி இருக்குடா குறைஞ்சிட்டா அது 80 ரூபா அது 80 ரூபா வெங்காயம் அது விலை கூடத்தான் தக்காளி 1400 உப்பு கூட இல்லையடா விலை இதெல்லாம் இல்லாட்டி அப்புறம் என்னத்துக்குடா இந்த இதுகளை சமைச்சு சாப்பிட்டு இதுல எங்கடா சுவை காண போறோம் இதை கொண்டு வந்து மெலிவா விற்கிறாங்கடா முக்கியமான சாமான் இல்லாம அப்புறம் என்னத்துக்குடா மெலிவா வேண்டி என்னடா செய்யறது நானும் நினைச்சேன் தான் நான் நேண்டா புரோயிலர் 300 ரூபா பேரண்ட்ஸ் 500 ரூபா சடாரந்து விலை குறைஞ்சேன்னு நான் யோசிச்சேன் நான் என்ன வந்து பார்த்தேன் எண்ணெயும் 1200 ரூபா வரைக்கும் போட்டுது 1200 ரூபா வரைக்கும் போட்டுது அப்ப பொரிச்சும் சாப்பிட இல்லடா அடே இப்ப சுட்டு சாப்பிடுறா உப்பு வேணும் உப்பு காண இல்லை அது காணாது சரியா சரி ஒரு பிரியாணி போடுவோம் அரிசியும் விலை குறைவா பிரியாணி போடுவோம் பார்த்தா இஞ்சி 2800 ரூபாவாம் தக்காளி 1400 ரூபாவாம் அப்ப என்னன்ற பிரியாணி போடுறது பிரியாணிய பார்த்து பிரியாணின்னு எழுதி போடுதாண்டா இருக்கும் நம்ம கோழியை கொண்டு வந்து இங்க வச்சுட்டு ஆட்டை கொண்டு வந்து இதுல வச்சுட்டு மாட்டை கொண்டு வந்து அதுல வச்சு போட்டு எல்லாத்தையும் பார்த்து போட்டு சோறை மட்டும் அவிச்சு போட்டு தின்ன வேண்டிய தண்ணி ஊத்துன மாரி என்ன சொல்லுவா அப்ப எங்கட வீதி அப்படி அதுவும் சரிதாண்டா இங்க பிறந்தமன் இருக்கிறாங்க இது ஆர்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல நாட்டுல குற்றமா வீட்டுல குற்றமா எங்கட பிறப்புல குற்றமா நாங்கள் பிறந்த நேரம் குற்றமான்னு தெரியல எங்கட குற்றம் எங்கட பிறப்புலாண்ட குற்றம் அதுதான்டா நானும் யோசிச்சேன் எங்கட பிறப்புலாம் குற்றம் ஏன் சொல்லுவா இப்ப நான் நினைச்சேன்னா இந்த வெயில் சீசனுக்கு தக்காளி காய்ச்சு தக்காளி 50 ரூபாய்க்கு வரணும் மாட்டான் ஆனா தக்காளி என்னன்ற 1400 ரூபாய் போய் நிக்குது ஆனா பவுன் விலை குறைஞ்சிரும் போல இருக்கு விலை குறைஞ்சிரும் போல இருக்கு தக்காளி விலையை பார்த்து தக்காளியை கொடுத்து பவுனை வந்துடலாம்டா இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியல நான் எல்லாம் யோசிச்சேன் சின்ன வயசுல எங்களுக்கு கஷ்டம் நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தோம் அப்ப 5 ரூபாய்க்கு ஒரு பால் கட்டி வேண்ட முடியல கவலைப்பட்டு இருந்தோம் இன்றைக்கு இப்படி வளர்ந்தாலும் நல்ல மாதிரி வளர்ந்தாலும் காலமே பின்னேறம் வேலைக்கு போனாலும் தக்காளி பண்றதுக்கு காசு ஆனாலும் அது இருந்தாலும் போனா போட்டுக்க மாட்டான் இங்க வேற இப்ப முந்திதான் பெட்ரோல் இல்லையான்னு மோட்டர் சைக்கிள வச்சு கொண்டிருந்தேன் நாங்க சரியா இப்ப இருக்கிற மோட்டர் சைக்கிள் பெட்ரோல் இல்லாம வச்சிருந்த என்ன பெட்ரோல் என்ன மோட்டர் சைக்கிள வித்த பிறகு பெட்ரோல் மலிவாக கொண்டு வாங்க பெட்ரோல் 299 ரூபாய் வரைக்கும் வந்துட்டு ஆனா வித்த மோட்டர் சைக்கிள் வேண்டதுக்கு காசு இல்லை வித்த மோட்டர் சைக்கிள் வேண்டதுக்கு காசு இல்லாமையும் இருக்கிற பொருளையும் ஒன்றும் வேண்ட எல்லாமே நிலைமையில இருக்கிறோம்டா உனக்கு நான் ஒரு மோட்டர் பைக் வச்சிருந்தேன் அவனோட தான் கேட்டான் 80,000 ரூபாய்க்கு தான் 80,000 ரூபாய்க்கு தான் நானும் பார்த்தோம் 80,000 ரூபாவை விட இன்னும் கூட்ட நினைச்சனும் கவுண்டு ஓடுவோம் 2 ஓட்டு 80,000 ரூபாய் கொடுத்து விட்டேன் பெட்ரோலுக்கு நேரத்தை விடுவோம் வித்தாச்சு இப்ப அந்த மோட்டர் பைக் என்ன விலை சொல்றான்டா 3 லட்சம் ரூபாய் சொல்றான் ஏன் சொல்லுவாபம் இப்ப மோட்டர் பைக் எல்லாம் இறக்குமதி இல்ல தானே இறக்குமதி செய்யற மோட்டர் பைக் என்ன விலை சொல்லுவாபம் 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகும்
அப்ப இது ஆற்ற குறை ஆற்ற விதி நம்மட விதி வாழ்நாள் ஃபுல்லா விக்கிறேன் வச்சிருந்தேன். சரி இதே மாதிரி தாண்டா ஒரு ஆட்டோ ஒன்று எடுத்தான் 1,40,000 ரூபாய்க்கு ஒரு ஆட்டோ எடுத்தான். எடுத்து 1,00,000 ரூபாய் செலவழிச்சு சும்மா அப்படியே ஆட்டம் அவர் அந்த என்ன சொல்றாரு ஒரு மாளிகை மாதிரி நல்ல பார்த்த ஆசை அப்படி வச்சிருந்தேன். சரி அதே டேஷ் நம்பர் ஆட்டோ அப்ப எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு 260 செலவு. இப்படியே ஓடிக்கொண்டிருக்க ஒருத்தன் வந்து சொன்னான், ஆனா அந்த ஆட்டோ என்ன வைக்கிறது நீ ஒரு 160 140 எடுத்தேன்னு எவ்வளவு வேலை செய்த நீ 1,00,000 ரூபாய் வேலை செய்த. அப்ப 3,00,000 ரூபாய் செலக்ட் கொண்டு கேட்டான். என்ன செய்வ நீ 3 லட்சம் பரவாயில்ல தண்ணி 1 லட்சம் 260 செலவழிச்சு நான் 40 கூட வருது. சரி வித்து போட்டு இன்னும் 1,00,000 ரூபாய் போட்டு ஒரு இங்கிலீஷ் நம்பர் ஆட்டோ எடுக்க முடியும் யோசிச்சேன். ஆட்டோ விலை கேட்டா இங்கிலீஷ் நம்பர் 10,00,000 ரூபாய். சரி இங்கிலீஷ்ல இருக்கிற அப்படியா சரி கிழிஞ்சது போன்ற ஒரு டேஷ் நம்பர் ஒன்று தேடினா அங்க 6,00,000 ரூபாய் டேஷ் நம்பர் ஆட்டோ கூட இல்ல. இது ஆட்ட விதியை சொல்றது எங்க போய் சொல்றது? யார் மார்க்கெட் வச்சிருக்கிறான், யார் இந்த கண்ட்ரோலை வச்சிருக்கிறான், எவன் இந்த தக்காளி பழத்துக்கு விலை நிர்ணயிக்கிறான், எங்க வருதுன்றது ஒன்றுமே தெரியவே இல்லை. எனக்கு இது சொல்லத்தானே எனக்கு ஒரு கதை ஒன்று யோசனை வருது. சொல்லு. இப்படிதான் முல்லா ஒருத்தர் என்ன செய்திருக்கிறாண்டா ஒரு கழுதை ஒன்று வளர்த்திருக்கிறார். முல்லா முல்லா அந்த வேலையா சரியா? அப்ப அந்த கழுதையை வளர்த்துறது அந்த கழுதை வந்து சரியா வயசாகி போட்டு கழுதை கழுதை கழுதைக்கு வயசாயிட்டு உனக்கு காதை தோட்டம் துளைவில்லைன்றதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது. சரியா? அப்ப அந்த கழுதைக்கு வந்து வயசாகணும்னு அதை எப்படியாவது வித்துறணும். கழுதையை வித்துறணும்னு பிளான் பண்ணிட்டேன் முல்லா. வயசானா செத்தா நட்டனா. அப்ப இப்படியாவது வித்துறோணும்னு இது ஒரு பக்கத்து கிராமத்துல இருக்கிறவன்னு அறிஞ்சிட்டேன். விற்க போறோம்னு இவர் வந்து என்ன மாதிரி கழுதை என்ன விலைக்கு விற்க போறோங்க என்ன மாதிரி ஐயா இது குதிரையை விட வேகமா போகும் மற்றது பாரங்கள் சுமக்கும். சரியா? எவ்வளவு பாரத்தை வச்சாலும் கொண்டு போகும் சுமக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாது. இவர் யாரு பக்கத்து கிராமக்காரனுக்கு ஒரே புழுவம் புழுவை கொண்டு உள்ளுக்குள்ள என்ன அட்டி முட்டாளா இருக்கு இப்படியான ஒரு கழுதையை விற்க போறானே. கழுதை குதிரை இல்ல கழுதை குதிரை மேரி என்று சொல்றாங்க. குதிரை மேரி இது குதிரையை விட பயங்கரமா இது பாரங்கள் சுமக்கும் நல்ல வேலை செய்யும் அப்படின்றலாம் சொல்லியிருக்கான். அப்ப இவர் வச்சுக்காடு இப்படியான ஒரு கழுதையை பண்ணி விற்கிறான். அட்டி முட்டாளா கழுதையை பிடிச்சு கொடுத்துருப்பேன் சொல்லி விட்ட உடனே இவருக்கும் சரியாண்டு போட்டு எவ்வளவு கேட்க 2,000 பொருட்காசு சொல்லிக்கிறேன். சரி 2,000 போட்டு உடனே காசை கொடுத்துட்டு வேண்டி கொண்டு போயிட்டு வேண்டி கொண்டு ஒரு கொஞ்சம் தூரம் போனோன்னா கழுதை படுத்துட்டு கழுதை படுத்த உடனே இப்போ ஒரு தட்டு வந்து போய்க்கிற கடைசி மட்டும் வெட்ட மாட்டேங்குது. ஒட்டு மாரி கழுதையை பிடிச்சி இழுத்து கொண்டு திரும்ப முள்ளாட்டம் வந்திருக்குது. முள்ளாட்டம் வந்த என்ன முள்ளா நீ இப்படி சொன்ன கழுதை கொஞ்சம் தூரம் போனோன்னு படுத்துட்டு இது என்ன இது அப்படி என்ன உடனே முள்ளா கட்டியாரு. நீங்க போற பக்கத்துல இங்கேயே முயலை பார்த்ததா கழுதை முயலை பார்த்ததான்னு கேட்டது. உடனே யோசிச்சுக்கிறேன். சரி அது கண்டதோ காணலையோ நானும் காணல கண்டதுன்னு சொல்லி விடுவோம். கண்டவன அதுதான் கழுதை படுத்துட்டு சரியா? அதுதான் படுத்துட்டு அது பிரச்சனை இல்லை. நீங்க அதை இனி அது கழுதைய என்ன கழுதை இந்த இதை பார்க்காம இது முயலை பார்க்காம நீங்க கொண்டு போங்க திரும்ப கொண்டு போய ஒரு இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு காட்டு போதுனால இவர் கொண்டு வர இங்க இத முயலை கண்டுற கூடாது இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னு திரும்பவும் படுத்துச்சு. திரும்பவும் படுத்தோன்னு இந்த ஆள் இல்லு இல்லன்னு ஓட்டு மாதிரி இழுத்து அடிக்கணும் திரும்ப கொண்டு வந்துட்டாரு திரும்ப கழுது. இவர் கேட்டுக்கிறேன் நீங்க எந்த பக்கத்தால போனீங்க காட்டு பள்ளிகளால போனான் காட்டுக்குள்ள போன ஜானியை கண்டதா உடனே ஜானியை கண்டு அதுதான் படுத்துச்சு. என்ன முள்ள இப்படி சொல்றாண்டா இல்ல நான் உங்களுக்கு முன்னுக்கே சொல்லியிருக்கணும் இது இது என்னென்னதுக்கு பயந்தா படுத்துருமன்றதை உங்களை சொல்லியிருக்கணும் நான் இதாண்டிட்டேன். இல்ல முள்ள எனக்கு என்ன வேணாம் காசை தாங்க இது எந்த கழுது இல்ல இது இப்ப உங்களோட கழுது முதல்ல எங்கிட்ட இருக்கதான் எந்த கழுது இப்ப நான் காசை தந்து பண்ணிட்டேன். இப்ப நீங்க பண்ணிட்டீங்க அது அப்ப அது கூட கழுது அப்ப கூட கழுதைய வேண்டாம் ஓணுமான்னு சொன்னா நான் 20 தான் 20 பொருட்காசா 20 பொருட்காசு தான் தருவன்.
அந்த இல்ல 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 எனக்கு அப்படி இல்லை, எனக்கு அது போகணும், இல்ல இல்ல எனக்கு இதுன்னா அப்படி இல்லை, நீங்க கொண்டு போங்க, நான் இந்த விலைக்கு தான் கழுத வேண்டுவேன், இது கூட கழுத, நான் இந்த விலைக்கு தான் நான் வேண்டுவேன், இல்லையா நீங்கள் கழுதைய கொண்டு போங்க, ஒன்னும் பேருக்கு ஒன்றும் செய்யலாது. சரி, இந்த கழுத 20,000 பண்ணி 20,000 வேண்டியாச்சு, கழுதையும் கொடுத்துட்டு போச்சு. இப்ப என்ன உனக்கு லாபம்? கழுதையும் லாபம், காசும் லாபம். அதே மாதிரிதான் எங்களோட நிலைமை. கழுதை மாதிரிதான் நாங்க போய் இருக்கிறோம், போறோம், இங்க வளர்த்துருவோம், இங்க வந்தோன்னா அவனுக்கு லாபம் வருது, நாங்க பொருளை இங்க எடுக்கிறோம், ஆனா எங்களுக்கு நட்டம் வருது. கடைசியில வந்தா வேண்டினவனை தான் லாபமா இருக்கலாம். என்ன சொல்லுவாப்பம்? இப்ப எனக்கு ஒரே கேள்விதான், என்ன நாங்கள் வளர வளர இந்த பொருளின் விலையெல்லாம் வளர்ந்துட்டு இருக்குது. ஒருவேளை மரக்கறி மரக்கறிகள் வந்து வளர்ந்து கொண்டு போதும். அதான் தெரியலடே, எனக்கு தெரியனா நான் பான் 5 ரூபாய்க்கு வேண்டினேன், 10 ரூபாய்க்கு வேண்டினேன். இங்க வயசு கூடி கொண்டு வேற இங்க பான் 200 ரூபாய் வரைக்கும் வந்துச்சு. ஆனா இப்பதான் ஏதோ 130 ரூபாய்க்கு வந்துச்சு. அப்ப என்ன நடக்குதுன்னு தெரியல. இது அரசாங்கத்தை குறை சொல்றதா, அல்லது நாட்டில் உள்ள வியாபாரிய குறை சொல்றதா, இறக்குமதிய குறை சொல்றதா, என்னடா? இல்லடா, வியாபாரியும் சில பேர் இப்ப நான் இந்த வீட்டுல இருந்து தோட்டத்துல இருந்து தக்காளியை நான் கொண்டு போறேன்டா, எந்த விலைக்கு எடுக்கிறான்னு இல்லையடா, தான் என்னத்தை நினைக்கிறோனோ, தான் என்னத்தை நிர்ணயிக்கிறோனோ அதைத்தான் நாங்க கொடுத்துட்டு அவன்கிட்ட வேண்ட வேண்டி இருக்குது. இல்ல என்ன சொல்லுவாப்பா, இப்ப நான் நினைச்சு கொண்டிருந்தேன், இப்ப நாங்க இருக்கிற இந்த ஊர்ல யாழ்ப்பாணத்துல நாங்க மட்டும்தான், நாங்க என்ன செய்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, மற்றவன் அப்படி வாழ்ந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்படித்தான் எப்ப கூட யோசிச்சான், ஒரு 2020 வரைக்கும் நான் அப்படித்தான் யோசிச்சேன். 21 அப்படித்தான் யோசிச்சேன், 22 அப்படித்தான் யோசிச்சேன். ஆனா ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை பிடிச்சாங்களே, இஞ்சி எல்லா பொருளும் விலை ஊடிட்டியடா. ஏன் அங்க இருந்து அங்கி வருது, அங்க இருந்து அங்கி தெரியாது. அப்ப நான் திருப்ப யோசிச்சேன், இப்ப எனக்கு ஆக நெஞ்சிடு என்னண்டா, வெங்காயம் சீரவள் 1000 ரூபாய்க்கு வந்துரும் உண்டு. ஏனண்டா இருக்குமாடா, எங்க இந்தியால இருந்து வருது, இந்தியாவில இருந்து பாகிஸ்தான்ல இருந்து வெங்காயம் சண்டையை தொடக்கிட்டாங்க. இப்ப தொடக்கினாண்டா அங்கிருந்து வர்ற ஒன்றும் வராது, பச்சை மிளகாயும் வராது, பச்சை மிளகாயும் வராது. அங்க இருந்து செத்தல் இருக்கிறாங்க, அங்க இருந்து உருளைக்கிழங்கு இருக்கிறாங்க, அங்க இருந்து வெங்காயம் இருக்கிறாங்க, அங்க இருந்து கோழியும் இருக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் அடிபட்டால் நாங்கள் எல்லாரும் அணக்க போறோம். இப்ப நாங்கள் ஒன்றுதான்டா செய்வோம். என்னது? 2 பேரையும் கூப்பிட்டு இங்க நல்ல சாப்பாட்டை கொடுத்து கண்டுபிடிக்காதவங்க வந்து கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுவோம். அதுதான் செய்வோம். இப்ப போற போக்க பார்த்தா அடே இந்த சிக்கன் இருக்கு தானே, கோழி கடைசியில 10 ரூபாய்க்கு வரும்னு நினைக்கிறேன். பச்சையா அந்த அப்ப நெருப்பட்டியும் சிலவில்லாம் போய் வெயிலுக்குள்ள காய போட்டுதான் தின்ன வேண்டி வரும் போல, உப்பு இல்லாம போற போக்க பார்த்தா அப்படித்தான் வரும் போல. தேவையில்லாம இங்க சீனாவிட்ட போய் ஒப்பந்தங்களை பேசினதுக்கு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் கூப்பிட்டு வச்சுட்டு ஒற்றுமையா இங்க போட்டுட்டு இருந்து பிரச்சனை இல்லாம போயிருக்கு. முதலாவது நாம விட்ட பிள்ளை, நாம விட்ட முதலாவது பிள்ளை இங்க உள்ள அரசியல் கட்சி எல்லாம் ஒன்று சேரணும் கத்துறத விட்டுட்டு ஓடி போய் ரஷ்யாவையும் உக்ரைனையும் ஒன்றா சேர்த்து போட்டு திரும்பி வந்து இந்தியாவையும் பாகிஸ்தானையும் சேர்த்து போட்டு அப்படியே சுத்தி போய் எங்கட அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் ஒன்றாக்கி போட்டு அப்படியே வட கொரியாவையும் தென்கொரியாவையும் ஒன்றுக்கு சேர்த்து விட்டுட்டு திரும்பி வந்தா சில வழியில நல்லா இருக்கலாம். ஆனா ஒன்று சொல்றேன், இலங்கையில தான் இப்படி நக்கரம் யோசிச்சு போட்டு தச்சுரா வெளிநாட்டுக்கு போனோம்ட்டு பார்த்து கொள்ள அணுகுண்டு விழுகிறது கூட 100% சந்தர்ப்பம் இருக்கு. இங்க இருந்தா சிலவுல சாப்பாடு இல்லாமல் எங்கன கிடக்கிற புல்ல கிள்ளையா திண்டு போட்டு இருக்கலாம், அங்க உடம்பு கறித்தான் சாவணும் போல போற நிலைமைய பார்த்தால். என்னடா சொல்ற நீ? ஆடா அதை நினைச்சுட்டான்டா நான் இப்படி ஒரு காட்டுக்குள்ள இப்படி ஒரு வீட்டுக்குள்ள இப்படி ஒன்று போட்டுட்டு இருக்கலாம்னு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். இவன் இந்த காணி ஏக்கர் 20 லட்சம் சொன்னவன்டா, 5 ஏக்கரும் 20 லட்சம் சொன்னவன்டா. இது 5 ஏக்கர் 2 ஏக்கர் என்ன சொல்றான் சொல்லுவாப்போம், 18 லட்சம் நிக்கிறான். இவன் எங்க போய் துடிய போறான்னு தெரியல. இப்பதான் எனக்கு கவலையா கிடக்குது, பாகிஸ்தானோ இந்தியாவோ அடிக்கிற ஒரு அணுகுண்டு இங்க வந்து விழாத மாதிரி கிடக்கு. 20 லட்சம் சொன்னவன்டா இந்த 5 ஏக்கர் காணி.
இந்த காணி நான் தாண்டா அவனுக்கு வித்துனான்டா என்ன விலைக்கு வித்து? 10 லட்சத்துக்கு. அடே சரி, நீ 10 லட்சத்துக்கு வித்த. சரி, 10 லட்சத்துக்கு இவன் அங்கால கொஞ்சம் தென்னியல் நட்டு வச்சுக்கான், அதுல கொஞ்சம் பிலாம நிக்குது. சரி, 10 லட்சம் 10 லட்சத்துக்கு தந்த இப்ப எனக்கு 2 விலைக்கு விக்கிறானேடா. டேய், 18 லட்சம் பண்றான்டா. ஓ, 18 லட்சம் என்று சொல்றான் என்றால் நிலைமை எங்க போகுது? இதை நினைக்கத்தான் எனக்கு பெரிய கவலையா கிடையாது. அதான்டா அந்த கையை கட்டினது வாய் கட்டலன்னு சொல்லுவாங்கல்ல, அது எங்கள் 2 பேருக்கு 100% பொருத்தம். என் ஆட்டோவை ஏமாத்தினான், என் மோட்டர் பைக் ஏமாத்தினான், உனக்கு இந்த காணியை போய் காட்டி விட்டான். அப்ப நீ என்ன திகிஞ்ச வந்த? நீ காணி பார்க்க வந்து, காணி பார்த்துட்டு சரி தேவைப்படுதே வேண்டு விடுவோம் திரும்ப வேண்டுவோம். ஒரு 10 15 கொடுத்து வேண்டுவோம் தான் மெலிஞ்சிருக்க மாட்டேன், எடுத்துக்க வேண்டுவோம் நினைப்புதான் வந்துடான்டா. இங்க நீ நீங்க வாங்க அது பிரச்சனை இல்லை, உங்களை காணி தானே நான் தாரணும். இப்ப விலை தெரியாது எனக்கு, என்ன விலை கேட்கணும் நீ சொல்லி சொல்லணும். அப்ப எனக்கு தெரியுது. இப்ப நீ கொண்ட காசுக்கு ஒரு பிறப்பு தான் மாண்டல, நீ கொண்ட காசுக்கு ஒரு பிறப்பு தான் மாண்டல. இதுல இருக்கு இந்த கொட்டுல, இந்த கொட்டையில சுத்தி வர ஒரு பிறப்பு வேண்டு. அதுக்கு மாமா நாங்கால பிரிச்சு இஞ்சால பிரிச்சு பிச்சு போட்டு தந்தாண்ட பாதைக்கெல்லாம் பிச்சா முக்கா பிறப்பு காணிதான் மிஞ்சி. சரியா போச்சு. நான் நினைச்சேனடாப்பா 5 லட்சம். அப்ப ஜோதிச்சு பேர் ஒரு அப்படியே தின்னாமல் கொள்ளாமல் அது செய்யாம இது செய்யாம சேர்த்து ஒரு காணி வேண்டுவோம், காணி வேண்டி கஜிவ நடுவோம் அல்ல தென்னிய நடுவோம் இங்க வந்தா அதேவும் பரப்பட்டு லட்சம். சரியடாப்பா, இந்த காசை நீ எங்கடா கொண்டு போவேன்றத அடுத்த இந்த கேள்வி. சரி, தக்காளி பழம் 1400 ரூபாண்டா, கணக்கொண்டு போட்டு பார்த்தா மருந்துக்கு காசு கொண்டு பார்த்தா மருந்தும் விலை இல்லை. சரி, மருந்தும் விலை உழைச்சிட்டாங்க. அப்ப சரி, உரங்கள் எல்லாம் இலவசமா கொடுக்குறாங்க, கொண்டு பார்த்தா உரமும் இல்லை. என்னன்னு பார்த்தா நடந்து தக்காளி. அப்ப இங்க இந்த 10 லட்சம் புடிஞ்சு கொண்டு வர என்ன அர்ப்பணம் தெரியாடா, எல்லாம் அங்க இருந்து வரும் இங்க இருந்து வரமாண்டா. கடைசியில வேற ஆட்கள் வேலை செய்யறாங்கன்றதுக்காக விலை கூட்டி விட்டாங்க. தோட்டத்துல இதுல பறிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கு, அதுக்கு அப்ப ஆட்களுக்கு அந்த சம்பளம் கொடுக்கறதுக்காக நாங்க இதுல கூட்டி விக்கிறோம். இப்ப எல்லாமே மிஷினரி. இப்ப நீங்களாவே புடிஞ்சு கொண்டு போறீங்க, எல்லாமே நீங்களே கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. என்னடா அதுக்கு இவ்வளவு விலை விற்கிறாங்க? எனக்கும் இந்த விஷயங்கள் எனக்கு சரியா தோணல. நான் நினைக்கிறேங்கடா, இவங்க இங்க செய்யாம எல்லாம் இறக்குமதி செய்யறான் போல. அப்படி இல்ல நம்மட நோக்கம் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நாம எல்லாருமே ஒரு ஐடில வந்து இந்த கம்ப்யூட்டர் போன்ல வந்து பெரிய ஆக்கள். நாம இருந்தஇடத்துல இருக்க தக்காளி இங்க போன்ல நாங்க தக்காளி நட சந்தையில தக்காளி கொட்டுப்போம். அப்படிதான் எல்லாம் நினைக்கிறேன். சரி, கம்ப்யூட்டர்ல இருந்து கொண்டு நாங்கள் தக்காளிக்கு தண்ணி ஊத்துற மாதிரி எல்லாம் செய்தால் அங்க சந்தையில தக்காளி பழம் கொட்டுப்படும். அப்படித்தான் நாங்க நினைக்கிறோம். அப்ப இங்க முக்காவாசி பேரும் பிள்ளைகளுக்கு என்ன சொல்றோம், தோட்டம் வைக்கிறோம், சிச்சி நாகரிகம் இல்ல, இங்க எதுவும் என்ன வயலுக்கு வரும்போது வேணும் அதுக்குள்ள இரவுல கூத்து பண்ணும், அது சரியில்லை என்று சொல்லி போட்டு எல்லாத்தையும் அங்க செய்ய நினைக்கிறோம். இந்த கம்ப்யூட்டர்லயும் கொழம்புலையும் செய்ய பாக்குறோம். சரி, போதா குறைக்கு கனடாவில லண்டன்ல சுவிஸ்ல செய்ய பாக்குறோம். இங்க என்ன இது ஒன்றும் இல்லை. அடே, இதெல்லாத்துக்கும் காரணம் என்ன நினைக்கிறேன், உங்களோட தலைமையா தான் இருக்கு. நம்மட பிறப்பு வேறு ஒரு காரணமும் இல்ல. இப்ப யோசிக்கலாம், இவங்க டிப்டாப்பா வந்து பெரிய காணிக்கு ஏதோ அலட்டுறாங்கன்னா உள்ள பாக்குறோம் ஜோதிச்சு இருப்பாங்க. வீட்டுக்காரன் உள்ளுக்குள்ள இருந்து பாக்குறான்னு போல கிடக்கு எனக்கு தெரியுது. ஆனா பின்னுக்கு திரும்பி பார்க்காத. ஆனா என்ன சொல்லுவாப்ப காரணம், நம்மட என்னது காணி எல்லாம் விலை குறைஞ்சு கொண்டு வருது. ஓ அடே, இதுக்குள்ள நாங்கள் அப்படி கதைச்சா இன்னும் இல்ல இன்னும் ஒரு அடே, எங்கட ஊர்ல முந்தி இந்த கமலா மற்றது இந்த விமலா மற்றது அவள் சுதா இப்படி கொஞ்சம் பேர் இருந்து கொண்டுதான் ஊர்க்கதையை அளந்து அந்த ஊருக்குள்ள பிறப்புறது. அப்ப அது என்ன செய்யும், அந்த ஊருக்குள்ள மட்டும்தான் பிறவு. அப்ப அதால எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப கொஞ்சம் புத்தகம் புழல் சரிதானே கிராம் அது இதுன்னு சொல்லி கணக்க கிடக்குது. அதுல ஒன்றை தட்டி விட்டால் முற்று புள்ளி மட்டும் வச்சு விட்டால் அடங்குறி கொண்டு விட்டு விடுவாங்க கடைசியா. இப்ப பிலாப்பால் பிலாமரத்தை பார்த்தானண்டு ஒரு வசனம் எழுதினால் அத பிலாப்பால் பிலா காய ஆஞ்சு
தோல்ல வச்சு கொண்டு போய் வீட்டோ சாப்பிடுற மாதிரியும் அரவாசிய அழியினதை தாக்குற மாதிரியும் வீடியோவே செய்து போடுவாங்க. அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்க ஒண்ணும் கதைக்கலாம், இந்த இடத்துல இருந்து கதைக்கலாம் சொன்னா கேமரா இதுதான் பிரச்சனை. நம்மட நிலைமைக்கு நாம யாரையும் குறை சொல்லி பலன் இல்லை. எல்லாம் நம்மட விதி, நம்மட விதி, தோல்வியின் நம்மட விதி, வெற்றியின் நம்மட விதி, சாப்பாடு நம்மட விதி. கால நம்புறியோன்னு தெரியாது. இந்த காணி கங்கால ஒரு 3 காணி தள்ளி தான் இருந்தாங்க. சரிதானே? 5 ஏக்கர் 5, 10, 15 ஒரு அடுத்த காணி. அப்போ ஒரு 15 ஏக்கருக்கு அங்காலாம் இருந்தாங்க. நானும் பேருந்து யாழ்ப்பாணம் போயிட்டேன். இன்றைய தான் இங்க வந்து நிக்கிறேன். இந்த காணிக்கு இருக்கே இல்லை. ஒரு நாள் தடம் வச்சு விட்டோம், ஒரு மான் மாட்டிட்டு. அப்போ மான் ரத்தி என்ன பொறுத்தவரைக்கும் விக்கலாதானே. அப்ப என்ன செய்ய பிடிச்சு போட்டுருவாங்க. என்ன செய்யணும்னு சொல்லுவா. அப்போ அப்படியே உப்பை அள்ளி கொண்டு வந்து கடல்ல அங்கால போய் சரியா உப்பு அள்ளி கொண்டு வந்து உப்புல அதை போட்டு அவிச்சு கொஞ்சத்தை எல்லாத்தையும் போட்டு அவிச்சோம். ஒரு பானையில போட்டு கிலங்கிலமா போட்டு அவிச்சோம். அவிச்சு போட்டு வடலி மட்டும் உரிச்சு நேரில் கட்டி தொங்க வச்சு விட்டோம். அப்படி எங்கேயும் இந்த சிறவல்ல இந்த இரவுல காவல் இருக்கிறதானே, மற்றது எங்கேயும் வீட்டில் போறானே. அப்ப அந்த எடுத்து அப்ப சோட்ஸலும் இல்லை, ரவுசர்களும் இல்லை தான், தரத்துக்கு கட்டி கொண்டு போய் கடிச்சு 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 பௌக்கமும் இல்லாத காலம் கடிச்சு திண்டு போனாங்க. இப்ப மான் பட்டால் அவ்வளோத்தையும் கரைக்கு ஒரு கொஞ்சம் தடுத்து போட்டு மிச்சத்தை என்ன செய்ய வட்டிதான் கொடுக்கல. உப்பு உப்பு இல்ல கொடுக்கல. அடே இன்னும் உண்டா உனக்கு ஒரு கதை ஒன்று சொல்றேன் கேள் வடிவா. இப்ப எல்லாரும் ஆட்சி நடந்தது தானே, எல்லாரும். அப்ப எல்லாரும் ஆட்சி செய்யக்குள்ள அந்த பகல்ல மழை பெய்யாது, இரவுல மட்டும்தான் மழை பெய்யும். ஓ அது நல்ல ஆட்சி என்று சொன்னா அப்படி என்று சொல்லி ஒரு கதை. அப்ப ஒவ்வொரு நாளும் இப்படி இந்த காலத்துல வெயில் வரைக்கும் பேர்ந்து பார்த்தா பின்னர மழை பெய்யும், மழை பெய்யும் பேர்ந்து பார்த்தால் நெருப்பு வைக்க வரைக்கும் அப்படி இல்லை. இப்படி அங்க வந்து மும்மாரி பொழியுமா, 3 காலத்துக்கு மழை பொழியும். இப்படியே இருக்கு. ஒரு நாள் ஒரு மழை பகல் அடிச்சு ஊத்தி விடுது. அந்த நேரம் பல பேர்ட்ட இந்த காய போட்ட மிளகாய் நனைஞ்சு போட்டது, காய போட்ட பயிர்கள் அது எல்லாம் நனைஞ்சு விட்டு. இந்த இடத்துல இந்த கிளவி ஒன்றுக்கு பத்தி கொண்டு வந்துட்டு சரியா, மற்றவங்க எல்லாம் மழை பெஞ்சிட்டு ஒன்னும் செய்யலான்னு விட இந்த கிளவி மட்டும் என்ன செஞ்சுட்டா போய் அவன்கிட்ட சொல்லிச்சுதான், இந்த பார் என்ற இதெல்லாம் நினைஞ்சு போச்சு, நீங்க ஏதோ அரசியல தவற விட்டுட்ட, ஏதோ ஒரு பிள்ளையன்ட்டு. இப்போ அந்த மழை கூட சரியான இருந்தானா பெய்யும், மற்ற மாதிரி பெய்யாது. இப்போ இவன் போய் கர்நாடகா சொல்லிச்சுதான், சரி ஏதோ மாறி பெஞ்சிட்டேன், இனிமேல் இப்படி நடக்கான்னு. ஆனா இப்ப பாத்தீங்கண்டா யாடே பங்குனி வெயில் பல்லளிக்கிற நேரத்துல மழை சோ என பொழியுது. ஆனா என்ன மார்கழி மாதத்துல குளிர் அடிக்கிற நேரத்துல வெயில் கொளுத்து ஒன்றும் விளங்க இல்லடா. சூழல் மாறிட்டுதான், நாங்க மாறிட்டோமா எது மாறிட்டோம்னு ஒண்ணும் தெரியல. ஒண்ணு மாறல, நாங்க தான் சூழலை மாத்திட்டோம். சரி விடு போ. கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் 2 முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை. ஊர்கதை, உறவு கதை, நாய் கதை, நரி கதை, தெய்வ கதை, தேச கதை, பேய் கதை, பெருமாள் கதை, ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம், நல்ல கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல, கதை சொல்ல போறோம், நாங்க கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல. கதை நேரம்